அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் கோயில் வழிபாடு ஏன், கோயில்கள் ஏன் உருவ வழிபாடு வைத்துள்ளார்கள், அதன் பின்னால் இருக்கும் சயின்டிஃபிக் ரீசன் என்ன, அவருடைய தாத்பரியம் என்ன, சனாதன தர்மத்தில் அத்தகைய வழிமுறைகள் ஏன் வைத்துள்ளார்கள், அதுக்குள்ள காரணங்களை ஆராய்வோம். சயின்டிஃபிக்காக பார்த்தா மல்டிவர்ஸ் தியரின்றது இன்றைக்கி சயின்ஸால் ஒத்துக்கப்பட்டு அதுக்காக ரிசர்ச் போயிட்டுருக்கு. அது என்ன சொல்லுதுனாக்கா, நேரம் மற்றும் ஸ்பேஸு ஒரே சேராக இல்லாமல் அந்நியனாக உள்ளதுன்றாங்க. இந்த யூனிவர்ஸில் நேரம் ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை, அது வேறுபடுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் அந்த ஸ்பேஸ் ஒரு சில ஸ்பேஸில் ஒரு சில இடங்களில் யூனிவர்ஸ் வேகமாகவும் ஒரு சில இடங்களில் மெதுவாக விரிவடைகிறது. இதன் அடிப்படையில் அதாவது ஸ்பேஸை பல யூனிவர்ஸாக பிரிக்கலாம். அதை தான் மல்டிவர்ஸாக மாறுது. இவ்வாறு உள்ள ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் அவனுடைய ஃபிசிக்ஸ் லா மற்றும் பொருளின் தன்மை மாறுபடும் என்கிறது. இது சயின்ஸை ஒத்துக்குச்சு. அப்போது இதே தான் சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த வெளியை 5 நிலைகள் பிரதானமாக பிரிக்கிறாங்க. அதில் உள்ள பொருளின் தன்மைகள் அதை தன்மையும் அந்த 5 நிலைகள் ஃபேஸில் வேறுபடும். ஆக்சுவலாக ஸ்பேஸ் 21 நிலையில் பிரிக்கலாம், பட் 5 நிலையில் பிரதானமாக பிரிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த மல்டிவர்ஸில் அந்த ஸ்பேஸ் அமைப்பு எப்படி இருக்குன்றத இந்த டிராயிங் நீங்கள் பார்க்குறீங்க, ரவுண்டாக போட்டிருக்கேன். இதில் 5 வெளிகள் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். அந்த 5 வெளிகளில் எப்படி அந்த தேவதைகள், கடவுள்மார்கள், இஷ்ட தெய்வங்கள்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அவங்க எப்படி சூக்கமாக அதிசூக்கம் மத்திய நிலையில் இருக்கிறாங்கிறது காமிச்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1 அகவழி, 2 அகவழி, 3 அகப்புறவழி, 4 புறவழி, 5 புறப்புறவழி என்று பிரித்து அதில் மேல் 7 லோகங்கள் மற்றும் கீழ் 7 லோகங்கள் அமைத்துள்ளனர். இது நம்ம புராணத்தில் சொல்லிக்கிறாங்க 14 லோகங்கள். அப்போ கீழ் உலகத்தில் அதுக்குரிய பீயிங்கும், நடு லோகத்தில் நம்ம இருக்கிறோம், அதுக்கு மேலே இருக்கிறது மேல் லோகங்கள். அந்த மேல் லோகங்கள் தேவதைகள், ரிஷிமார்கள், இன்னும் பல மகான்கள், நாரதர், இதை மாதிரி பல ரிஷிமார்கள், பிரம்மா, அதுக்கு மேலே விஷ்ணு, அதுக்கு மேலே சிவம், அப்படின்ட்டு பல அடுக்கில் பல லோகங்கள் பீப்புள் இருக்கிறது, பீயிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த உயர்நிலையில் இருக்கிற பீயிங்கை தான் நம்ம தெய்வமாக வழிபடுறோம், இஷ்ட தெய்வம் வழிபடுறோம், பெருந்தெய்வமாக வழிபடுறோம். அப்போது அவர்களை நம்ம பூமியிலிருந்து நேரடி நம்ம காண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்ஸும் ஒரு ஃப்ரீக்வன்சி லெவலில் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் போனால் நம்ம அவங்களோட கம்யூனிகேட் ஆக முடியும், மேபி காண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போது அந்த ஃப்ரீக்வன்சியில் எல்லாரும் போக முடியாது. அதை பார்த்து உணர்ந்தவங்க நம்ம ரிஷிமார்கள், சித்தர்கள். அதனால தான் அவர்கள் உணர்ந்த விஷயத்தை ஒரு பாமர மக்களும் எப்படி அதே நிலையில் கடவுளை உணர்வது அப்படின்றதுக்காக தான் கோயிலை வடிவமைத்தார்கள். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக தான் நம்ம இந்து தன கோயிலே இருக்குது. பிரதானமாக பஞ்சபூத சக்தி வெளிப்படும் விதமாக இருக்குது. இன்னும் பல விதமான சக்திகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம சக்தி ஓட்டை சீர்பாதை செய்வதற்காக நம்ம உணர்வுகளை மேம்படுத்துவதாக இருக்குது. அப்போது இந்த கோயிலில் இதை மாதிரி எப்படி ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதை ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி லெவலில் செட் பண்ணுறது நம்ம சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய ரிஷிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க கோயிலை இப்படி உருவாக்கணும், விக்கிர சைஸ் முதல் கொண்டு கோயில் வடிவமைப்பிற்கு எங்கு அமைக்க வேண்டும் எல்லாம் நம்ம ஆகமத்தில் கொடுத்துருக்காங்க, புராணங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம வைக்கிற கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கு அதனுடைய அதிர்வலைகள் நிறைந்து சட்டன் ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல போகும்போது நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் உயர்றோம், நம்ம உணர்வு உயருது. அப்போது நம்மளோட நிலையிலேருந்து உயர்நிலையில் இருக்கிற அந்த பீயிங்கில் கனெக்ட் ஆக முடியுது, கம்யூனிகேட் ஆக முடியுது. அப்போ கோயிலில் விக்கிரங்களே அதுதான் என்ன பண்ணால் அங்கே இருக்கிறது நம்ம சக்தி நமக்கு ரேடியேட் ஆகி நம்மளே அந்த உணர்வுகளை உயர்த்தி நம்ம ஃப்ரீக்வன்சியில் உயர்த்துது. அப்போ நம்ம உயர் லெவலுக்கு போகிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சினா என்ன, உலகத்தில் எல்லாமே சர்டன் ஃப்ரீக்வன்சி எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம எர்த்துடைய ஃப்ரீக்வன்சியை பார்த்தா 7.3 ஹெர்ட்ஸ், நம்ம இருக்கிற அந்த யூனிவர்ஸுடைய ஃப்ரீக்வன்சியை பார்த்தா 432 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு சர்டன் லெவல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதுக்கேற்ப அந்த உலகத்தில் உள்ள அந்த யூனிவர்ஸில் உள்ள பொருளின் தன்மை வேரி ஆகுது. நம்ம அந்த யூனிவர்ஸ் நம்ம ஃப்ரீக்வன்சி மாற்றிக்கும் போது அந்தந்த யூனிவர்ஸில் இருக்கிற பொருட்களின் தன்மைக்கேற்ப நம்மளும் அதை உணர முடியும். எனவே உயர்ந்த நிலையில் உருவமற்ற நிலையில் இருக்கிற அந்த இறைவனை, அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சி லெவலில் இருக்கிற அந்த இறைவனை நம்முடைய நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போது அவனை காண்றதுக்கு என்ன வழி? அதனால தான் அவரை உருவ ஒடியில் கொண்டு அந்த உருவத்தில் அந்த கோயில் சட்டன் ஃப்ரீக்வன்சி லெவலில் உயர்த்தி பிராணபரிசு செஞ்சு
அந்த கோயில் நம்ம போய் வழிபடும் போது அந்த அதிர்வலையில் நம்ம பாயும்போது நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியில் போகிற மாதிரி இதை உணர்ந்த மகான்கள் சித்தர்கள் நமக்கு இந்த கோயில் வழிபாடு ஒரு வழிபாடை வந்து வழிவகுத்து கொடுத்தார்கள். அப்போ தான் சாதாரண மனிதனை வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் போக முடியும், போய் தன்னுடைய கீழ்நிலையிலேருந்து உயர்நிலைக்கு போக முடியும். அதுக்காக தான் சனாதன தர்மத்தில் அமைக்கப்பட்ட கோயில்கள் அதன் பிறகு சயின்ஸு. அப்போ நம்ம போன்ற சாதாரண மனிதர்கள் நார்மல் ஃப்ரீக்வன்சியில் இயங்குவதால் அத்தகைய உயர்ந்த ஃப்ரீக்வன்சி அதாவது அதிர்வலையில் உள்ள இறைவனை நம்மால் காண முடியவில்லை, ஆனால் உணர முடியும். அத்தகைய உணர்வை உயர்த்தவே நமக்கு உதவியாக இருப்பது நம்முடைய ஆலயங்கள், அதாவது கோயில்கள். இந்த ஆலயங்களில் இறைவன் நாம் எளிதில் உணரும் வகையில் அவரின் அதிர்வலைகள் நம்மை நோக்கி பாயும் வண்ணம் கோயிலை வடிவமைக்கப்பட்டு அதில் உள்ள மூர்த்தியும் பிராணப்பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு கோயிலில் உள்ள மூர்த்தியும் ஒரு சில அதிர்வலைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் அதை உணர்ந்த நம்முடைய மகான்கள் அதற்கான ஆகம முறைகளை வகுத்து அதற்கேற்ப அந்த ஆலயத்தில் சக்தியின் வெளிப்பாடும் இருந்தது. அப்போ ஒவ்வொரு கோயிலும் நம்ம முன்னோர்கள் வகுத்த விதம் வந்து அது பண்ணி சயின்ஸ் இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தான் சனாதன தர்மத்தில் வந்து பல தெய்வங்கள், பல கோயில்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளையும் வைத்து அதன் மூலம் நமது ஒளி, அதாவது சவுண்டு மற்றும் ஒளி லைட், இதனுடைய அதிர்வலைகளை மாற்றி அதற்கேற்ப நமது சக்தி ஓட்ட பாதையில் சரி செய்து நம்ம சக்தி ஓட்ட பாதை உயர்ந்து சரியாகும் போது நம்முடைய ஃப்ரீக்வன்சிகளும் அதிக உயர்வது, நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். அதனால கோயிலில் போனால் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது இத்தகைய கோயில் வந்து நம்முடைய இந்தியாவில் எப்படி வந்து பிறர்கள் பாரம்பரியம் சொல்லிட்டு இருந்த வழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, கோயில் இல்லாத ஊரில் குடிபுக வேண்டாம், அதாவது கோயிலுக்கு இல்லாத ஊரில் வந்து வசிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எண்ணற்ற கோயில்கள், ஒரு 2 தெருக்கு ஒரு கோயில், ஈவன் ஒரு சின்ன ஊருக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கிற காரணம் என்ன? அதுதான் இங்கே கோயிலை சார்ந்த வாழ்க்கை முறை இருந்தது. ஒரு கோயில் இருந்தால் அங்கே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடசாலை, மருத்துவமனை, பண்டகசாலை என அனைத்தும் இருந்தன. அந்த சூழலில் வாழும் மக்களிடையே சாந்தமும் அமைதியும் தர்மம் மற்றும் ஒழுக்கமும் சார்ந்த வாழ்வியல் இருந்தது. ஆனால் தான் வந்து பழங்கால இந்தியாவில் வந்து வறுமை மற்றும் பிச்சைக்காரர்கள் அவ்வளவாக இல்லை. நாம் உலகின் முன்னோடியாக பொருளாதாரத்தில் விளங்கின. இது நம்முடைய முன்பே காணொலியில் பார்த்துருப்பேன். இந்தியா வந்து உலகத்தின் 1/3 பொருளாதாரத்தை கொண்டிருந்தது. இன்றைக்கி அமெரிக்காவோட பெரிய நிலை வந்து அன்றைக்கு இந்தியா இருந்தது. அப்போ சனாதன தர்மத்தில் கோயில் வந்து நமது வாழ்க்கையின் ஆதாரம். அதை பின்பற்றி வாழ்ந்ததால் நாம் நன்றாக வாழ முடிந்தது. எனவே இந்தியாவில் எப்பொழுதும் வந்து சிறிய ஒரு ஊரும் தண்ணீரை பற்றி விளங்கியது. ஏன்னா ஒரு சின்ன கிராமம் கூட அதுக்கு தேவையான எல்லாம் வந்து அந்த கோயிலை சார்ந்த வாழ்க்கை முறை எல்லாம் தனக்கு தேவையை வச்சுட்டு இருந்தது. அதனால் வந்து அவங்க யாரும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நல்லா வாழ்ந்தாங்க, வறுமையில் தான் இருந்தாங்க. இத்தகைய வாழ்க்கை முறை வந்து நமக்கு படிப்படியாக அரேபியர்கள், முகலாயர்கள் மற்றும் பிரிட்டிஷ் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படி இழந்து பல படையெடுப்புகள், பல கோயில்கள் அழிந்து நம்முடைய அந்த சனாதன முறை பின்பற்ற வாழ்க்கை முறை அழிந்து நம்ம வறுமைக்கு கீழ் தள்ளப்பட்டும் நம்முடைய கலாச்சாரம் மாறிற்று. இதன் ஒட்டுமொத்த விளைவாக தான் 1990ஆம் ஆண்டில் வந்து பெரும் பஞ்சத்துக்கு வந்து இந்தியா வந்து உள்ளாகியது. இதனால் உயர்ந்த உணவு நிலையில் இருந்த நம்முடைய வாழ்க்கை முறை வந்து அதை விட்டதனால் நமக்கு இந்த பெரும் பிரச்சனை வந்ததுன்னு தெரியுது. அப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனாக்கா, ஏன் இந்த கோயில் வச்சுருக்காங்க, கோயிலோட முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கோயிலில் போனால் உங்களுடைய சக்கரங்கள் எப்படி வெளிப்படையுது மற்றும் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பெருந்தெய்வம் வழிபாடுன்னு என்ன, அப்புறம் வந்து எப்படி வந்து இஷ்ட தெய்வம் வந்து நமக்கு வந்து குலதெய்வம் நமக்கு வந்து பல விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும், பெருந்தெய்வங்கள் என்ன, அந்த பெருந்தெய்வங்களை சார்ந்து எப்படி வாழ்க்கை இருந்தது, அந்த பெருந்தெய்வங்கள் இருந்த கோயிலை வந்து பிரதானம் எப்படி கட்டினாங்க, அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 பிரகாரம் முதல் 5 பிரகாரம் 7 பிரகாரம் வடிவமைத்தார்கள். அவனுடைய நுணுக்கம் என்ன, அவனுடைய சயின்ஸ்னா அது வந்து இன்னும் விரிவாக வந்து வரும் காணொலியில் பார்க்கலாம். அப்போ இதுக்கு வரையும் நீங்கள் பார்த்ததில் வந்து இந்த வீடியோவில் வந்து கோயில்னு என்ன, கோயிலுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய சயின்ஸ் என்ன, சயின்டிஃபிக் ரீசன் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அப்போ கோயிலில் போனாக்கா நம்முடைய ஃப்ரீக்வன்சியில் உயரும், அதாவது நம்ம உயர்நிலைக்கு போவோம். அப்போ உயர்நிலையில் போகும்போது நம்மளுடைய ஹை லெவலில் அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி லெவலில் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், அவங்களோட பிளெஸிங்ஸ் பெற முடியும், அந்த ஆனந்தத்தை பெற முடியும். அந்த இறை சக்தியை பெறும்போது நம்ம சக்தியோட்டை பெருகும்போது நம்ம வந்து நல்லா துடிப்புடன் இயல்பாக நன்றாக வாழ முடியும். அதற்காக தான் காலையில் மாலையில் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
அதோட ரீசனை டீட்டெயிலாக வந்து வரும் காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.